நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதாவது நம்ம வீரா இருக்காங்கல்ல, வீரா வந்து இப்போயே என்னை வந்து ரொம்ப வந்து ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நான் வந்து கல்யாணத்தை வந்து நிப்பாட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம கண்மணி வந்து ராமச்சந்திரன் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. மாமா வீடெல்லாம் நல்லா இருக்கா, பெரிய வீடாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதெல்லாம் பார்த்தோமா, நல்ல பெரிய வீடு, ஒரே பையன் தானே, அதனால் பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி மாமா, எங்கள் அம்மா வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல சொன்னாங்க. அதாவது எங்கள் 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 குடும்பத்தை வந்து உங்கள் குடும்பம் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா, என்னம்மா பிரித்து பேசிட்டீங்க, உங்கள் வீட்டில் உள்ள 3 குழந்தைகளும் எனக்கு குழந்தைங்க மாதிரி தான், சரியா? அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கல்யாணத்தை நல்லா நடத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் சொல்கிறாங்க. மாமா இந்தாங்க மாமா, நீங்கள் கல்யாணத்துக்கு தேவையான டீட்டெயிலாம் என்னென்ன பொருளெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்களா, இதில் தான் எழுதியிருக்கு, இதை பார்த்துக்கோங்க மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா, நீ ராகவன்ட்ட சொல்லி மாறவன்ட்ட கொடுக்க சொல்லு, மாறவன் தானே கல்யாண பொறுப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் பார்த்துக்குருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் வந்து நம்ம இவங்க கண்மணி வந்து மேலே போய் இவங்களுக்கு கால் பண்ணுறாங்க, மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்ன வந்தவொடனே என்ன செஞ்சார் எங்கள் மாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, வந்தாருமா நார்மலாக தான் இருந்தார், வரதட்சணை கேட்டவொடனே அவர் மூஞ்சியே சுருங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் விடுங்க, எவ்வளோ வரதட்சணை கேட்டீங்க என்னென்னு கேட்டதுக்கு, நான் வந்து 100 பவுன் கேட்டிருக்கேன், ஒரு பெரிய காரு கேட்டிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் 1 கோடி ரூபா காசு வேறு கேட்டிருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து ராஜேஷோட வந்து அம்மா இருக்காங்க. உடனே அதை பார்த்துட்டு, என்ன கண்மணி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாத்த, அவங்களுக்கு இதெல்லாம் சரியான காசு தான், ஆனால் இருந்தாலும் இது வந்து சீசன் டைம், இந்த டயத்தில் வந்து காசை பெரட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இவங்க பண்ணுற தொழில் வந்து எப்போதுமே காசு வந்து ரொட்டேஷன்லேயே இருக்கும். காசு வந்து இவங்க உடனே கேட்டவொடனே ரெடி பண்ண முடியாது. எப்படி எங்கள் மாமா ரெடி பண்ணிடுவார்னு தெரியும், ஆனால் கஷ்டப்படுவார்ல, அந்த கஷ்டத்தை கொடுக்கணும். இந்த காசெல்லாம் யாருக்கு, என் தங்கச்சி வீராக்கு, அவள் வந்து போய் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக இது வந்து நான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து கோவத்தோடு வந்து நம்ம வீரா வந்து விறுவிறுன்னு அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. என்னடி என்ன இப்படி கோவமாக வர அப்படின்னு சொன்னோடனே பேக்கெல்லாம் தூக்கி எறிகிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. என்னம்மா இப்போயே ரூல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்களா, நான் அன்றைக்கே சொன்னல கல்யாணம் பண்ணுறதுக்கு என்னை யாருமே ரூல்ஸ் போடக்கூடாது அப்படின்னு நான் வந்து பேசி தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னை வந்து கடைக்கு போகக்கூடாது, ஆட்டோ ஓட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குது, கல்யாணத்தை நான் நிறுத்த போகிறேன் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி பேசுகிற, யார் இப்படிலாம் சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. வேறு யார், கண்மணி சொல்லி தான் இன்றைக்கி வந்து மாமா வந்து கடைக்கு எல்லோரும் முன்னாடி என்கிட்ட வந்து சொல்லிட்டார், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இருடி என்னென்னு கேட்டுக்குருவோம், ஒருவேளை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து நிச்சயம் பண்ண பிறகு வெளியில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா நான் என்ன இப்போ நல்லா தானே இருக்கேன், எனக்கு எதுவும் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இனிமேல் ஆயிடக்கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அட போமா நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு ஒரு போய் கதவை பூட்டிக்கிறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம இவர் இருக்கார்ல, நம்ம மாறன் தான் வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. டேய் மாறா, என்னடா வீராவெல்லாம் பார்த்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை, வீராவெல்லாம் இனிமேல் கடைக்கு வர மாட்டான், இனிமேல் கடையில் அவளை பார்க்க முடியாது, அவளை பார்க்குறதுக்கு எனக்கு இருந்த 2 ரூட்டே வந்து கடையிலையும் பார்க்கலாம், அதுக்கடுத்து ஆட்டோ ஓட்டலாம். இப்போ 2யுமே வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து செக் வச்சுட்டாங்க, எதுவுமே ஓட்டக்கூடாது, கடைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இனிமேல் நான் என்ன பண்ணுறேன்னு தெரில, கொஞ்சம் நேரம் கூட பார்க்காம இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் அவ்வளோதானே, அவங்க தான் என்ன வீட்டிலே சும்மா போய் பாரு, நீ தான் லவ் பண்ணுறல அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு அட போத்த, நீ வேறு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத, டேய் அவள் எப்படி தைரியமாக பொண்ணுறா, அவங்க சொன்னாலும் அதை வந்து அவள் வந்து கேட்க மாட்டா, பாரு இன்னைக்கு கண்டிப்பாக கடைக்கு வேலைக்கு வருவா, ஆட்டோ ஓட்ட போவாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் கேட்குறாங்க. எனக்கு தெரியும்டா, அவள் ரொம்ப தைரியமான பொண்ணு, அதெல்லாம் கேட்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு நார்மலாக வந்து அங்கிட்டு யதார்த்தமாக வந்து நம்ம மாறன் வந்து வாசலை பார்க்காங்க. வாசலில் வந்து வீரா வர்ற மாதிரி தெரியுது. அத்தை இப்போ கூட அவன் கண்ணு முன்னாடியே வர்ற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே டக்குன்னு நம்ம வள்ளி பார்க்காங்க. ஏய் மாறா, உன் காதல் ரொம்ப ஸ்ட்ராங்குடா, கண்டிப்பாக வீரா வந்து வந்துட்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பார்த்தவொடனே உங்களுக்கு வந்து ஒரு ஷாக் ஆகிடுது, பேக்ரவுண்ட் லவ் சாங்கெல்லாம் போட ஆரம்பிச்சிடறாங்க. வந்தோடனே மாமா வீரா, மாமா உட்கார் என்னாச்சு, மாறனை பார்க்க வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை, நான் எங்கள் அக்கா கண்மணியை பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாபா உட்கார், இன்றைக்கி என்ன கடைக்கு போலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இல்லை கடைக்கு போனேன், பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்கிறாங்க. சரிம்மா டீ குடிக்கா என்ன குடிக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து கண்மணி வந்துடுறாங்க. நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நான் கண்மணி கூட தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே 2 பேரும் மாடிக்கு போயிடுறாங்க. கண்மணி வீரா வந்து மாடிக்கு போயிடுறாங்க. உடனே கண்மணி கிட்ட வந்து வீரா வந்து டென்ஷன் ஆகி பேசுகிறாங்க. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க மனசுக்குள்ளே, நான் என்ன சொன்னேன், அன்றைக்கி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற போதே வந்து என்னை எதுவுமே ரூல்ஸ் போடக்கூடாது அப்படி இப்படி நான் சொல்லிட்டு தான் நான் செஞ்சேன், அதாவது சொல்லிட்டு தான் நான் வந்து ஒத்துக்கிட்டேன். இப்போ என்னடானா என்னை கடைக்கும் போகக்கூடாது, ஆட்டோ ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சரியில்லை, இப்படிலாம் பண்ணிக்கிட்டு தான் நான் வந்து கல்யாணத்தை நிறுத்த போகிறேன், நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே நம்ம கண்மணிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ வீராவை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம போட்ட பிளான்லாம் இப்படி ஆயிடுச்சே, சரி இவளை இப்படியே பேசி சமாளிப்போம்லாம், கல்யாணத்தை நிப்பாட்டிடுவா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, வீடு உனக்கு பிடிக்கலையா, நான் பேசிக்கிறேன் அவங்ககிட்ட, என் தங்கச்சி வந்து வேலைக்கு தான் போகிறான், நான் சொல்லிக்கிறேன், நீ வேலைக்கு போ, அதுக்கு நான் கேரண்டி, சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம வீரா வந்து சாந்தமாயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேர் ஹக் பண்ணிவிட்டு கீழே வராங்க. சரிங்க நான் சரிங்க சித்தி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது கிளம்புறியா, எதில் போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை நான் ஆட்டோ பிடிச்சி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்கிறாங்க. உடனே வள்ளி சும்மா இருக்காமல்
ஆட்டோலையா ஊர்வலம் கெட்டு கிடக்கு மாறன் கூட பைக்கில் போமா வீட்டில் கொண்டு போய் விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அவள் வந்து ஆட்டோலேயே போட்டோம் அப்படிங்கிற மாதிரி கண்மணி சொல்கிறாங்க. கண்மணி உனக்கு ஒன்றும் தெரியாது, நிச்சயமான பொண்ணு வெளியில் வந்து தனியாக போகக்கூடாது, அதுவும் இந்த இந்த உலகம் வந்து ரொம்ப கெட்டு போயிருக்கு, மாறா நீ கூட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா நிற்கிற மாறா கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் வழுக்க டைமாக கிளப்பி வண்டியிலலாம் ஏற்றி விட்றாங்க. மாறன் வந்து பைக்கில் வந்து வீராவை கூட்டிகிட்டு பைக்கில் போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேர் லவ் சாங்ஸ் போட்டுட்டு அப்படியே ஜம்முன்னு போய்கிட்டு இருக்காங்க. மாறான் வந்து நம்ம பைக்கில் கண்ணாடி இருக்குல்ல அதை வச்சுக்கிட்டு வீரா பின்னாடி உட்காந்துருக்காங்களா அதை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம வீரா வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. பைக் ஓரங்கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் வந்து பைக் ஓரங்கட்டுறாங்க. இது சரியில்லையே, உன் போக்கவே சரியில்லை, நான் கொஞ்சம் இடம் கொடுத்தா நீ ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே உனக்கு தெரியாதா, நான் ஆட்டோவில் ஏறி போய்க்கிறேன், ஆட்டோக்காரனை நிப்பாட்டுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவை நிப்பாட்டுறாங்க. ஆட்டோக்காரர் நிப்பாட்டுறாரு. உடனே மாறன் வந்து அண்ணே அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆட்டோக்காரர் போயிடாரு. வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு இல்லை கொஞ்ச நேரம் தான் நான் விட்டுட்டு போயிடுறேன், அத்தை பிறகு திட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்காங்க. இருடி இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன்னையெல்லாம் வைக்கிற இடத்துல வைக்கணும், உன்னை நான் கொஞ்சம் இடம் கொடுத்தா நீ ரொம்ப தான் மேலே ஏறுற, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு ஒருவருன்னு போகிறாங்க. மாறன் அந்த இடத்துல ஃபீல் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.